கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, இந்த தடவை செவ்வாய்க்கிழமையில் வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, கரெக்ஷன்ஸ் எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த திசையில் தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. முக்கியமாக சித்திரை திருநாள் விவசாயிகளுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு தினமாகவே இருந்து அதுக்கப்புறம் அது தமிழ் புத்தாண்டாக மாறினது அப்படிங்கிறது தான். ஸோ இது செவ்வாய்க்கிழமையில் நின்றுச்சு இல்லையா? அப்போது செவ்வாய் தான் இப்போதைக்கு ராஜா. செவ்வாய் ராஜா அப்படின்னா பொலிட்டிக்கல் விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்க போகுது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சில மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டு சொல்லுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இப்போ மகர ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு 6ல் குரு, 3ல் சனி, 2ல் ராகு அப்படிங்கிற பொழுது வார்த்தையில் மிக கவனம். வார்த்தை என்ன பேசுகிறீங்களோ வாக்கு மட்டும் கொடுத்துடக்கூடாது. இந்த தடவை மகரம் நான் இதை செஞ்சிடறேன் அதை செஞ்சிடறேன்னா உங்களால் வாக்கு கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். பின் விளைவுகளை யோசிக்காமல் எதையாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்கம் கூட பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்களாக தான் இருக்குது. ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. என்ன தான் மகரத்துக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லா மகரத்துக்கும் டைம் நல்லா இருக்கா அப்படின்னா எல்லாருமே இப்போ தான் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ்குள்ளே போகிறோம். அப்பாடா அப்படிங்கிற ஒரு மூச்சு விடுற ஒரு தருணத்துக்குள்ளே இப்போ தான் போயிட்டுருக்கீங்க. 2027 தான் அதுக்கான ஒரு க்ரோத்து, ஒரிஜினல் க்ரோத்தே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த தடவை எப்படி இருக்குன்னா, அபரிதமான ஒரு உழைப்பை மகரம் போடணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. உழைச்சிக்கிட்டே இருக்கணும். வயிற்றுலையும் பிரச்சனை வரும், ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுக்கு திடீர்னு செரிமான கோளாறுகள் வந்துடும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒழுங்காக தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். உங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மகரத்தில் இருக்கவங்க ஒழுங்காக தூங்காத பட்சத்தில் வயிற்றில் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய செலவு பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். சில பேர்த்துக்கு வாகனத்துக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். கவனம் சிதறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி கூட சில மகரத்துக்கெலாம் இருக்குது. அப்போ ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முக்கியமாக இந்த மே மாதத்து வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கவனம் சிதறல்கள், கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. உடல் பலவீனமாக, அதாவது திடீர்னு உடல் சோர்வடைகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கூட சில மகரத்துக்கு வரும். அதனால் ஹெல்த்து கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிடணும். நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லலை, ஹெல்த்தியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கீரை உணவுகள் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஸ்டெடியாக ஆக்கிக்கணும், கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உழைக்க போகிறீங்க, அதிகமாக நிறைய உழைப்பை போட போகிறீங்க அப்படிங்கிறப்போ அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு நேப் எடுத்துக்கிறது, கண் அசந்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம். அது சுவர் இருந்தால்தான் சித்திரம் மகரம். அதனால் அதையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இல்லை என்னங்க எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, சொன்னதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்குமே, இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம் அப்படின்னா, கஷ்டங்கள் எல்லாமே நல்லபடியாகவே க்ரோத்தாகவே மாறும் தான் இருக்குது. எஃபர்ட் கரெக்டாக போடணும். நீங்கள் மற்றவங்க கிட்டே போய் வேலை பார்த்து ஒரு க்ரோத் வர்றதுங்கிறத விட உங்ககிட்டயே நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் தான், மூலதனமே நீங்கள் தான். நீங்கள் போய் பணத்தை போட்டிங்கன்னா பணம் வராது. ஆனால் உங்களுடைய நாலேஜை போடுறீங்க, நீங்களே இப்போ உங்களோட உடல் உழைப்பை போடுறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய க்ரோத் ஆகும். இந்த தனிமரம் தோப்பாகும்.
அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சேருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன டீமாக கூட நீங்கள் சேர்த்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி மாதிரி உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை கூட வந்து மகரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கரெக்டாக பிளானிங் பண்ணணும். பிளானிங் மிஸ் பண்ணிடக்கூடாது. கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா 2ல் ராகு இருக்குது அப்படின்னாலே வார்த்தைகள்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து சில டிஸ்டன்ஸ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன், திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வார்த்தைகள்னாலேயே இருக்கும். உங்கள் வார்த்தைகள் வந்து வெல்லும் கொல்லும், இது 2மே நடக்கும் 2ல் ராகு இருக்கும் பொழுது. அப்போ வார்த்தைகள் ரொம்ப கவனம். வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கு நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை, இது நீங்கள் சொன்னீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட வந்துடும். அப்போ எல்லாத்துலேயுமே ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் மகர ராசியில் இருக்கவங்களுக்கு. ஸோ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அது உங்களுடைய வாக்கு ஸ்தானத்திலிருந்தே வரும், குடும்பத்திலிருந்தே வரும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அப்போ எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சமநிலையில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைப்பிடிச்சிக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள்லாம் வந்து சிவன் ஸ்தலங்களில் போய் மௌனமாக உட்காந்துடணும். பேசாமல் சைலண்ட்டாக உட்கார அந்த சைலன்ஸ் தான் வந்து உங்களுக்கு தெளிவு நிலைகளை கொடுக்கும். திடீர்னு குழப்பமாயிடும், திடீர்னு ஒரு பயம் வந்துடும். மகரத்தில் இருக்கவங்க எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கானா திடீர்னு ஒரு அப்செட்டாகி உட்கார்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். எதுக்கு வருத்தப்படுறோன்னே தெரியல, இல்லை இதை நினச்சி வருத்தப்படுறதா அதை நினச்சி வருத்தப்படுறது. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது மகரத்துக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகும் பொழுது ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி ஆகி உட்காருவீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, போய் ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு செல்ஃப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். நீங்கள் தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் விழுந்தால் தூக்கி விட யாரும் கிடையாது, நீங்களே தான் எந்திரிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மகர ராசி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நான் சொல்ல வேண்டியது. தொழில் அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிராஜுவலான ஒரு இன்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பற்றாக்குறை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வராது அப்படிங்கிறது தான் வந்து மகரத்துக்கு சொல்லக்கூடியது. நெட்வொர்க்கிங் ரொம்ப அவசியம். உங்களுக்கு எங்கேயாவது யார் மூலியமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆராய்ச்சி பண்ணி சரியாக வரும்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரிலாம் போகலாம். பட் அந்த பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனம் இருந்துக்கணும். உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமா? ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, வாக்கு, நீங்கள் பாட்டுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போய் அங்கே போய் முடிச்சிடக்கூடாது, என்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்னு. உங்களால் என்ன கெப்பாசிட்டியோ ஒரு 24 மணி நேரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதுவே செய்ய முடியும். 24 மணி நேரம் 48 மணி நேரமாக்கி நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போய் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிவிடுவீங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டுட்டு வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருந்துக்கிறது நல்லது. அரசியலில் இருக்கவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதிகள் கொடுத்துடாதீங்க, வார்த்தைகள் சதற விட்டுறாதீங்க. வார்த்தைகள் உங்களுக்கு கெட்ட பெயரையும் உண்டாக்கிவிடும். மறதியால் கூட ஏதோ ஒரு நாக்கு பிறண்டு கூட பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாக்கள் மிக கவனம், வார்த்தைகளில் ரொம்ப கவனம், உச்சரிப்பில் ரொம்ப கவனம் அப்படிங்கிறது தான் வந்து மகரத்துக்கு சொல்லக்கூடியது. வயிற்றுலேயும் கொஞ்சம் கவனம், என்ன சாப்பிட்றோம், வாய் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். 2ல் இருக்க ராகும் நம்ம வாயாலேயே நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துடும். அதனால் இந்த உணவு கட்டுப்பாட்டு முறைகள்லேருந்து உங்களுடைய த்ரோட்லேருந்து ஹெல்த்லேருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் மகரத்துக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.